friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் டெசர்ட். இது என்ன டெசர்ட் அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு ஃப்ரூட் கஸ்டர்ட். ஃப்ரூட்ஸ்னாலே நம்ம எல்லாத்துக்கும் நார்மலா பிடிக்கும். அதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டான கஸ்டர்டோட நம்ம சர்வ் பண்ணோம்னா இனிமே அந்த டே வந்துட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்க எல்லாத்துக்குமே. இந்த சூப்பரான ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்போ இந்த டேஸ்டியான சூப்பரான இந்த டெசர்ட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கஸ்டர்ட் செய்யறதுக்கு நான் ஒரு 400 ml அளவுக்கு மில்க் எடுத்திருக்கிறேன், பேன்ல விட்டு வச்சிருக்கேன். இது வந்துட்டு ஆல்ரெடி காய்ச்சி ஆறின பால். இது இப்போ இந்த பால்ல இருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதுல விட்டு இதுல வந்துட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் வந்துட்டு நான் மிக்ஸ் பண்ணிருக்கிறேன். இதுல இந்த மாதிரி கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ பாலுக்கு 1.5 டீஸ்பூன் அளவுக்கே சரியா இருக்கும். ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி தான் நம்மளோட கஸ்டர்ட் இருக்கும், அதனால இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். நான் எடுத்துருக்கிறது இன்னைக்கு பைனாப்பிள் ஃப்ளேவர்ல கஸ்டர்ட் பவுடர். நீங்கள் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை எடுத்துக்கலாம். வெனிலா ஃப்ளேவரும் நல்லா இருக்கும் ஃப்ரூட்ஸோட மிக்ஸ் பண்ணும்போது. உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த பாலை வந்துட்டு அடுப்பில் வச்சாச்சு. இது வந்துட்டு சூடாகட்டும். இப்போ இதில் வந்துட்டு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துருக்கிறேன். சுகர் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு. உங்களோட ஃப்ரூட்ஸ் வந்துட்டு எவ்வளோ இனிப்பு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறைய சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணுறீங்கன்னா அதில் லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போது வந்துட்டு நீங்கள் இதில் சுகர் கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்பிள், பனானாஸ் அந்த மாதிரி நல்ல ஸ்வீட்டான ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதில் சுகர் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிங்கனாலுமே நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது எல்லாமே கொஞ்சம் சிட்ரஸ் ஃப்ளேவர் இருக்கிற ஃப்ரூட்ஸ், அதனால நான் வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தி போடுறேன் சுகர். இந்த பால் கொதி வரட்டும், சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். பாருங்க, பால் வந்துட்டு கொதி வருது. இப்போ வந்துட்டு அடுப்பை சிம் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல இந்த கஸ்டர்ட் பவுடர், இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா கீழே வந்துட்டு உங்களுக்கு ஸ்டே ஆயிடும் கஸ்டர்ட் பவுடர் வந்துட்டு. நல்லா இப்படி ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இது இதில் ஆட் பண்ணும்போது நம்ம விடாம கைவிடாம கிளறணும், இல்லைன்னா கட்டி தட்டிடும். இது கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை வந்துட்டு கைவிடாம கிளறிட்டே இருங்க. கஸ்டர்ட் பவுடர்ல வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் இருக்கும், அது வந்துட்டு கட்டி கட்டியா ஆயிடும். இப்போ அடுப்பை கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சுக்கலாம் ஃப்ளேமை. கஸ்டர்ட் பாருங்க திக்காயிடுச்சு. இது வந்துட்டு கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்குதா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இங்க பாருங்க இந்த மாதிரி இப்படி கரண்டியில் எடுத்தீங்கன்னா இது வந்துட்டு கரண்டியை கோட் பண்ணும், அந்த அளவுக்கு இருக்கணும். இங்க பாருங்க ஃப்ளோ ஆகும். நான் கரண்டியை வந்துட்டு லைட்டா கோட் பண்ணும். இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி வந்துட்டு உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இதுதான் கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு திக்னஸ் வந்தா போதும். நல்லா கொதிக்குது பாருங்க, நல்லா வெந்துடுச்சு நம்மளோட கஸ்டர்ட் பவுடர். இப்போ வந்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். இது கொஞ்சம் கூல் ஆகட்டும். பாருங்க இதுதான் கன்சிஸ்டன்சி, கரண்டியில கோட் ஆகுது பாருங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க நம்மளோட கஸ்டர்ட் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சிட போறோம். இது ஆற ஆற மேலே வந்துட்டு ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி ஃபார்ம் ஆக விடாம அப்பப்போ இது மாதிரி கலக்கி விட்டு ஆற விடுங்க. ஆறினதுக்கு அப்புறம் நம்ம இதை ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். ஒரு 2 to 3 hours நீங்க வந்துட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சுடுங்க. ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டா நல்லா சில்லுன்னு ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இதில் வந்து ஃப்ரூட்ஸ் என்னென்ன மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கஸ்டர்ட்காக என்னென்ன ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் கொஞ்சமா பைனாப்பிள் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் சின்ன சின்ன பீசஸா. இது வந்து பிளாக் கிரேப்ஸ், இது வந்துட்டு சீட்லெஸ் கிரேப்ஸ். இந்த மாதிரி கிரேப்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. உங்ககிட்ட பச்சை கிரேப்ஸ் இருந்ததுன்னா அதுவும் போடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து ஆரஞ்சு பழம். ஆரஞ்சு பழத்தை இந்த மாதிரி தூளெல்லாம் எடுத்துட்டு விதையெல்லாம் நீக்கிட்டு இந்த சொலையை கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன சின்ன பீசஸா. இது வந்து ஸ்ட்ராபெரிஸும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன சின்ன பீசஸா. ஒரு கிவி எடுத்திருக்கேன். இந்த கிவியும் நம்ம போட போறோம். இந்த கிவியை வந்துட்டு நம்ம வெட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிவியை வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு இந்த பார்ட்டை கட் பண்ணிடுங்க. இந்த தோலை வந்துட்டு சீவிடலாம். நம்ம பாருங்க தோலை ஃபுல்லும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதையும் வந்துட்டு நம்ம சாப் பண்ணிக்கலாம். கிவியும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா நம்ம வெட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கப்ல போட்டுடுங்க. இப்போ நம்மளோட கிவியும் ரெடி ஆயிடுச்சு. எல்லா ஃப்ரூட்ஸையும் நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சிட்டோம். இப்போ நம்ம கஸ்டர்ட் ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம்.
இப்போ நம்மளோட கஸ்டர்ட் வந்துட்டு நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் பக்கமாக வச்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சு பாருங்க. கொஞ்சம் திக்காகவும் ஆயிடுச்சு நம்ம செஞ்சு எடுத்தும் போது இருந்ததை விட. இப்போ நம்ம இதில் வந்துட்டு நம்ம ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் பண்ணிடலாம். திராட்சை பாருங்க, நான் இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கஸ்டர்ட் வந்துட்டு நல்லா உள்ள அப்சர்வ் ஆகும். அதுக்காக வேண்டி எப்போதும் வந்துட்டு சர்வ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் பிஃபோர் நீங்கள் ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் பண்ணுங்க. முன்னாடியே மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது வந்துட்டு நீர்த்து போகும். ஃப்ரூட்ஸ்லேருந்து தண்ணி வந்துட்டு வெளில வர ஆரம்பிச்சிடும். அப்போ வந்துட்டு நீர்த்து போயிடும், நம்மளோட கஸ்டர்ட் நல்லா இருக்காது. எப்போ நீங்கள் சர்வ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஜஸ்ட் பிஃபோர் நீங்கள் ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ நம்ம இதில் வந்துட்டு திராட்சை மிக்ஸ் பண்ணிடலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட இந்த ஆரஞ்சு மிக்ஸ் பண்ணிடலாம். வெட்டி வச்சிருக்கிறேன் இந்த கிவியும் மிக்ஸ் பண்ணிடலாம். அதில் கூடவே இந்த ஸ்ட்ராபெரிஸும் போட்டுருங்க. நீங்கள் இதில் இந்த ஃப்ரூட் தான் இல்லை, உங்களுக்கு என்ன ஃப்ரூட் விருப்பமோ அதை நீங்கள் ஆட் பண்ணலாம். உங்ககிட்ட என்ன ஃப்ரூட் கைவசம் இருக்குதோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா ஃப்ரூட்டுமே கஸ்டர்டுக்கு நல்லா தான் இருக்கும். உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு இதில் ஏதாவது ஃப்ரூட்ஸ் பிடிக்காதுன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். பிடிச்ச ஃப்ரூட் எதுவோ அதை நீங்கள் ஜாஸ்தியாகவும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த பைனாப்பிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். இதில் இப்போ இதை கஸ்டர்டோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட சூப்பர்பான ஃப்ரூட் கஸ்டர்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரூட்ஸை வந்துட்டு சும்மா சாப்பிட்றதுக்கு அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் கஸ்டர்ட் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரூட்ஸோட பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு போய் சேரும். பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, சூப்பர்வா. இப்போ நம்மளோட ஃப்ரூட் கஸ்டர்டை வந்துட்டு நம்ம பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி சர்விங் பவுலுக்கு மாற்றிடுங்க. இப்போ இதில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராபெரி, பாதி ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம வந்துட்டு டெக்கரேஷனுக்காக அப்படி வச்சிடலாம். இந்த மாதிரி 2லையும் இந்த மாதிரி வச்சுருங்க. நம்மளோட சூப்பர்பான ஃப்ரூட் கஸ்டர்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒன்று உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.